ஒரு அழகான உலகத்துல 2 எறும்புங்க நண்பர்களா வாழ்ந்து வந்தது. அதுல ஒரு எறும்பு ரொம்ப சுறுசுறுப்பான எறும்பு. இன்னொரு எறும்போ ரொம்ப சோம்பேறியாவும் கொஞ்சம் குறும்புத்தனமாவும் இருந்தது. சுறுசுறுப்பான எறும்பு தினமும் காலையில ரொம்ப சீக்கிரமே எழுந்து தனக்கான உணவுகளை சேகரிக்க தொடங்கிடும். ஆனா சோம்பேறி எறும்போ தன்னுடைய கண்ணில் படுற உணவுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு எப்பவுமே குறும்புத்தனமா விளையாடிக்கிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தது. சோம்பேறி எறும்புக்கு எதிர்காலத்தை பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்ல. ஆனா சுறுசுறுப்பு எறும்போ தன்னோட எதிர்காலத்திலையும் தனக்கு உணவு தேவைப்படுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சு அதுக்கான உணவுகளை சேகரிச்சு வச்சுக்கும். ஆனா சோம்பேறி எறும்பு குளிர்காலம் வர இன்னும் நிறைய நாள் இருக்கு, மழைக்காலம் வர இன்னும் ரொம்ப காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வீணாக்கிட்டே இருந்தது. சோம்பேறி எறும்பும் சுறுசுறுப்பு எறும்பும் நண்பர்களா இருந்தாங்க. சுறுசுறுப்பு எறும்பு சோம்பேறி எறும்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய சமையலறைக்குள்ள போனாங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய பிஸ்கட்டை பார்த்தாங்க. அந்த பிஸ்கட்டை பார்த்ததும் சோம்பேறி எறும்பு, நான் தான் முதல்ல பார்த்தேன், அந்த பிஸ்கட் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டது. ஆனா சுறுசுறுப்பு எறும்போ, சரி நீயே வச்சுக்கோ அப்படின்னு தன்மையா விட்டு கொடுத்தது. ஒரு நாள் உணவு தேடுறதுக்காக 2 எறும்புகளும் ஒரு அழகான புல்வெளியில நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு சிறிய ஆறு ஓடிட்டு இருந்தத பார்த்தது. ஆற்றோட மற்றொரு புறம் நிறைய தானியங்களை பார்த்தது. சுறுசுறுப்பு எறும்பு அந்த தானியங்களை எதிர்காலத்துக்காக தனது வீட்டுல சேகரிக்க நினைச்சது. ஆனா சோம்பேறி எறும்போ அதை சாப்பிட மட்டும் நினைச்சது. சுறுசுறுப்பு எறும்பு அந்த ஆட்டை கடக்க நினைச்சு முயற்சி பண்ணுது. ஆனா முடியல. அப்போ சோம்பேறி எறும்பு கிட்ட சுறுசுறுப்பு எறும்பு சொன்னது, அந்த ஆத்தை கடக்கணும், கடந்து போனா நமக்கு நிறைய தானியங்கள் கிடைக்கும். அதனால 2 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன குச்சிகளை எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பாலத்தை கட்டுவோம். அது மேல ஏறி பாலத்தை கடப்போம். அப்பதான் நமக்கு நிறைய தானியங்கள் கிடைக்கும். அதை சேகரிச்சு வச்சுக்கிட்டா மழை காலங்கள்ல நமக்கு நிறைய உணவுகள் கிடைக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே சேஃப்டியா இருக்கலாம். அதுக்கு சோம்பேறி எறும்போ, குளிர்காலம் மழைக்காலம் இதெல்லாம் வர ரொம்ப நாள் ஆகும், அத அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட சோம்பேறித்தனத்தை அப்பப்போ வெளியில சொல்லிக்கிட்டே இருந்தது. சுறுசுறுப்பு எறும்பு தன்னோட கடும் முயற்சியால சின்ன சின்ன குச்சிகளை வச்சு அழகா அதை அடுக்கி ஒரு பெரிய பாலத்தை உருவாக்கியது. அதன் மேல ஏறி ஆற்றை கடந்து அனைத்து தானியங்களையும் சேகரிச்சு வச்சுக்கிச்சு. கோடை காலமும் வந்தது. வெயில் ரொம்ப கடுமையா இருந்தாலும் சுறுசுறுப்பு எறும்பு ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு தானியங்களையும் இலைகளையும் பழத்துண்டுகளையும் ரொட்டி துண்டுகளையும் சேகரிச்சு தன்னோட வீட்டுல வச்சுக்கிச்சு. சுறுசுறுப்பு எறும்பு குளிர்காலம் வந்துருச்சுன்னா வெளியில போய் நம்மளால உணவு தேட முடியாது, இப்போதான் உழைக்க வேண்டிய நேரம், அதனால அதை உணர்ந்து செயல்பட்டுச்சு. ஆனா சோம்பேறி எறும்பு என்ன செய்தது தெரியுமா? அது குளிர்காத்துல நல்ல ஜாலியா புல்லு மேல படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து ஜாலியா பாடிட்டு இருந்தது. குளிர்காலம் இன்னும் ரொம்ப தூரம், நம்ம இப்பவே வேலை செய்ய வேண்டியதில்ல அப்படின்னு அதுவே அதுக்கு சொல்லிக்கிட்டு சோம்பேறித்தனமா படுத்திருந்துச்சு. மழைக்காலமும் வந்தது. மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. சுறுசுறுப்பு எறும்பு தன்னோட வேலைய அப்ப கூட நிறுத்தாம மழை கொஞ்ச நேரம் நின்னதுன்னா அந்த நேரத்திலையும் வெளியில போய் உணவுகளை சேகரிச்சது. ஆனா சோம்பேறி எறும்பு அதுக்கு உதவி கூட செய்யாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஊஞ்சலாடிட்டு இருந்தது. இப்படியே நாட்களும் போனது. குளிர்காலமும் வந்தது. பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருந்தது. சுறுசுறுப்பு எறும்பு வீடு முழுசும் உணவா இருந்தது.
ஆனா சோம்பேறி எறும்பு வீட்ல கொஞ்சம் கூட உணவே இல்லை. சுறுசுறுப்பு எறும்பு வீட்ல தானியங்கள், பழங்கள், இலைகள் அப்படின்னு எல்லா உணவுகளையும் வச்சிருந்தது. அதனால அதுக்கு பசிக்கும் போது உணவுகளை சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தது. எப்பெல்லாம் அதுக்கு பசி எடுக்குதோ அப்பெல்லாம் தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டு ஜாலியா ரெஸ்டும் எடுத்துட்டு இருந்தது. சோம்பேறி எறும்பு வீடு காலியா இருந்தது. சோம்பேறி எறும்புக்கு ரொம்ப பசி எடுத்தது. ஆனா வீட்ல தான் சாப்பிட எதுவுமே இல்லையே. அப்போதான் சுறுசுறுப்பு எறும்பு சொன்ன வார்த்தையெல்லாம் அதுக்கு ஞாபகம் வந்தது. உழைப்போட மதிப்பு அப்போதான் அதுக்கு தெரிஞ்சது. அது ரொம்ப பசியால வாடி போச்சு. சுறுசுறுப்பு எறும்போட வீட்டுக்கு போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் உணவு கொடு அப்படின்னு கேட்டது. அப்போ சுறுசுறுப்பு எறும்பு சொன்னது, நான் கோடை காலத்திலேயே உன்னைய உணவு சேகரிக்க சொன்னேன். நீ ரொம்ப விளையாட்டுத்தனமாவும் பொறுப்பில்லாமலும் ரொம்ப சோம்பேறித்தனமாவும் இருந்த. அதனால இப்போ பசி எடுக்கும்போது உனக்கு உணவே இல்ல. இத நினைச்சு நீ வருத்தப்படுறியா இல்லையா அப்படின்னு கேட்டது. அப்போ சோம்பேறி எறும்பு, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு, எனக்காக உணவு கொஞ்சம் கொடு, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னது. உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்ட, கவலைப்படாத, நான் உனக்கு கண்டிப்பா உணவு தருவேன். இனிமே உன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எதிர்காலத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு உணவுகளை சேகரிச்சு வச்சுக்கோ அப்படின்னு அன்பா சொல்லுச்சு. சுறுசுறுப்பு எறும்பு தாங்கிட்ட இருந்த உணவுகளை சோம்பேறி எறும்புக்கு கொடுத்து அதோட பசியையும் போக்குச்சு. சரியான நேரத்துல உழைச்சா எந்த கஷ்டத்தையும் எளிதா சமாளிக்கலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்கணும், ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல ஓய்வெடுக்கணும். சோ குட்டீஸ், எல்லாரும் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், விளையாட வேண்டிய நேரத்துல விளையாடணும். எதை எப்போ செய்யணும்னு அப்பா அம்மா கிட்ட கேட்டு செய்யுங்க. பாய். மறந்துடாம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.